இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது காட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேந்தல் வித காத்து விடாதா, நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா, செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கே இருக்க ஏதுமில்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. இன்றைய பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் கல்வி ஆலோசகருமான திரு சுப்பையா சார் அவர்களை குறிஞ்சி மலர்களை கொண்டு எம் கல்வி குழுமத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். பூரணி வேதஸ்வரூபிணி சரணமுன் பாதம் சரணம். நாத பூரணி வேதஸ்வரூபிணி சரணமுன் பாதம் சரணம். மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் நடைபெறும் உயிரல்லவா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் நடைபெறும் உயிரல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் நடைபெறும் உயிரல்லவா. வருவாய் தலைவா, வாழ்வே வரும் கனவா. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமகள் மகளே வாவா. காதல் ஜோதி கலையும் ஜோதி ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும், ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் வா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது காதல் பொழுதல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மையமை. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற இந்த ஒரு வரியால அமெரிக்கா பூரா பாப்புலர் ஆனவர் தான் நம்ம சுவாமி விவேகானந்தர். இன்னைக்கு தான் அவருடைய பிறந்த நாள். அதை தான் நம்ம நேஷனல் யூத் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். யூத் ஐகான் அப்படின்னாலே அது நம்ம சுவாமி விவேகானந்தர் தான். 1983 அதாவது 1893
அமெரிக்காவில் ஒரு தெருல விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருந்தாராம். ஒரு ஸ்ட்ரீட்ல விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருந்தாராம். பொதுவாக அமெரிக்காவிலலாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? கோட், சூட், பூட்ஸ் இது மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் விவேகானந்தர் அமெரிக்காவில் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னு தெரியுமா? ஒரு காவி கலர்ல, அதாவது ஒரு சாமியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாராம். அந்த பக்கமா போன ஒரு லேடி கேட்டாங்களா, ஏன் நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? நல்லா ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நல்லா கோட் சூட்லாம் போட்டுக்கலாம்ல, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம், உங்க ஊர்லலாம் ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை வச்சுதான் ஒரு ஜென்டில்மேனா இல்லையா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. ஆனா எங்க ஊர்லலாம் ஒருத்தரோட கேரக்டர் வச்சுதான் அவங்க ஜென்டில்மேனா இல்லையா அப்படின்னு நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாராம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விவேகானந்தர் அதுக்கு ஒரு நல்ல கான்ட்ராஸ்டான கருத்து கொடுத்திருக்காரு. எவர்லாஸ்டிங் இம்ப்ரெஷன் இஸ் யோர் கேரக்டர் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அவர் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு மரத்துல தலைகீழா தொங்கிட்டு இருப்பாராம். அப்ப அந்த பக்கமா வந்து ஒரு சாமியார் சொன்னாராம், இந்த மரத்துல பேய் இருக்கு, பூதம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே மற்ற பிள்ளைங்களாம் பயந்து அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்களாம். ஆனா விவேகானந்தர் மட்டும் அந்த மரத்துல இன்னும் தலைகீழா தொங்கிட்டே இருந்தாராம். அந்த சாமியார் கேட்டாரா, நான் சொன்னது உனக்கு கேட்கலையாப்பா, அந்த மரத்துல பூதம் இருக்கு, பேய் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். விவேகானந்தர் இந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து சொன்னாராம், இந்த மரத்துல பேயும் இல்லை பூதமும் இல்லை, இந்த மரத்துல நான் 1 வருஷமா விளையாண்டுட்டு இருக்கேன், இந்த மரத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ரொம்ப தைரியமா சொன்னாராம். Be a hero, always say I have no fear அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அது ஒரு 5-6 தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வரலையா உடனே இந்த வேலையை அப்படியே தூக்கி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக போயிடுவோம். அது ஒரு 8-10 தடவை ட்ரை பண்ணுவோம். அதுவும் வரலையா அந்த வேலையும் தூக்கி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக போயிடுவோம். இப்படிலாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில எதையுமே நம்மளால சாதிக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அந்த வேலையை செய்யணும், பாடுபடணும். இந்த சண்டே எல்லாம் லீவ் விடக்கூடாது. அது மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கணும். இது மாதிரி நம்ம தொடர்ந்து 4 வருஷம் செஞ்சோம்னா அந்த துறையில நமக்கு வெற்றி நிச்சயம். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இது 3 தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெட்டர். மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க, எண்ணங்களை உயர்வா வச்சுக்கோங்க, தேசப்பற்றோட இருங்க, தப்பெருமை பேசாதீங்க. நம்ம ஜெயிச்ச பிறகு நம்மளை பத்தி இந்த ஊரே பேசும். நம்ம பேசணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. கண்ணை சிமிட்ட நேரத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். அதனால நம்பிக்கையோட இருங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஏழை சிறுவன் கல்வியை நாடி வர முடியாவிட்டால் கல்விதான் அவனை நாடி போக வேண்டும். எழுமின் விளிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமீன். எதிரிகளை அளிக்க ஒரே வழி, அவர்களை நண்பராக்குங்கள். வெற்றியை சந்தித்தனோட இதயம் பூ போல் மென்மையானது. தோல்வியை சந்தித்தனோட இதயம் இரும்பை விட வலிமையானது. நன்றி. தை மாசம் பிறந்துருச்சு, இனி தன சேரும் நாளாச்சு. அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு. அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி போடி, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. இளம் விளைச்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு.
வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. பொங்கல் நாளு கத்தால செங்கதிரவன பார்த்தால தேடி கும்பிடுறோம் கோலம் போட்டு பாடி கும்பிடுறோம். தேடி கும்பிடுறோம் கோலம் போட்டு பாடி கும்பிடுறோம். வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. 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 அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆணவத்தை கொண்டு வந்து தந்தே தீரும். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதுக்காகவும் உண்மையை துறக்காதே. கீழ்ப்படியே கற்றுக்கொள், கட்டளையதும் படவி தானாக உன்னை வந்து அறியும். நன்றி. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம், புதிதாக ஆனந்தம், புரியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் கொட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. தூரம் ஆண்டிக்கொரு சோடிக்கிளி சோடிக்கிளி கூட சோழக்கரு போல தோளத்துக்கு தோளத்துக்கு செந்தூரம் ஆண்டிக்கொரு சோடிக்கிளி சோடிக்கிளி கூட சோழக்கரு போல தோளத்துக்கு தோளத்துக்கு ஆட காதல் காத்திருக்கும் வயசு இது, கேட்டிருக்கும் மனசு இது. ஒரு தீர்மானி பசுமரம் தேடி நினைச்சொரு நேரம் நானே செந்தூரம் ஆண்டிக்கொரு சோடிக்கிளி சோடிக்கிளி கூட
Suraksha. Sakshita. அடுத்ததாக folk dance Belina from second standard. Then Yuvasri second prize engineering EEE department. அடுத்ததாக மூன்றாம் பரிசை தட்டிச் செல்ல வருகிறார்கள் அழகு நீலா அண்ட் ஜோதிகா from ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற பள்ளி கல்லூரிகளில் பயில்கின்ற மாணவர்கள், ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் பள்ளி மாணவர்கள் மிக அற்புதமாக அவர்கள் நடனமாடியதும் பாடியதும், அந்த மியூசிக் அந்த பையன் இது பண்ணது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பரதநாட்டியத்தில் கலந்துக்கிட்ட ஒரு மாணவி மிக அற்புதமாக நடனம் ஆடினார். பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாம் பரதநாட்டியம் மாணவிகளுக்கு சான்றிதழ் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்பு ஆரம்பித்துள்ளோம். டிப்ளமோ இன் பரதநாட்டியம் ஆரம்பித்துள்ளோம். இவரை போன்ற மாணவிகள் எல்லாம் அந்த சர்டிபிகேட்டை பெறுவதற்கு இப்பொழுதே தகுதியாகிவிட்டார்கள், தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் நடனத்தில் பங்கேற்ற அனைத்து பள்ளி மாணவிகளும் மாணவர்களும் மிக அற்புதமாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். குரல் சூடி உமையால் அருமையாக பேசினார். உலக அளவில் சாதனை புரிந்த, சிலம்பத்தில் சாதனை புரிந்த முகில் மிக அருமையாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார். அதுபோன்ற பொறியியல் கல்லூரி மாணவிகளும் மிக அருமையாக தங்களுடைய திறமையை பாடல் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இங்கு கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற விழாக்கள் நடத்துகிற பொழுது மாணவர்களிடத்தில் பொதிந்து கிடக்கின்ற திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள ஆசிரியர்கள் தான் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதோடு இங்கு நமது கல்லூரியில் எல்லா விழாக்களும் நடத்தப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், எந்த விழா, இன்று நேஷனல் யூத் டே. இன்று நேஷனல் யூத் டேக்கான வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அது எதற்காக அனுப்பப்படுகிறது என்றால், ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒரு தினம் கொண்டாடப்படுகின்றது உலக அளவில். அந்த தினத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். விவேகானந்தராக இங்கு பேசிய மாணவர்கள், அந்த மாணவியும் மிக அருமையாக விவேகானந்தரை பற்றி அருமையாக பேசினார்கள். அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. அதுவும் இளைஞர்களுக்காக கொண்டாடப்படுகின்றது. இளைஞர்கள் ஆங்கிலத்தில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். இந்த தினத்தினுடைய முக்கியத்துவமே அதுதான். உனக்குள் திறமை இருக்கிறது, நீ துணிச்சலோடு இருக்க வேண்டும்,
நம்பிக்கை, உன் மீது உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதுதான் இந்த தினம் கொண்டாடப்படுவதற்கான ஒரு அர்த்தம் என்று சொல்வார்கள். அடுத்து பொங்கல் தினம். ஒரு நாடு எப்படி வளர்ச்சி அடைகிறது என்றால், ஒரு நாட்டினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் தான், ஒரு இனத்தினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் தான் அந்த அவர்கள் சார்ந்திருக்கிற நாட்டினுடைய வளர்ச்சியையும் முற்போக்கையும் தீர்மானிக்கிறது என்று சொல்வார்கள். நான் சென்ற ஆண்டு சீன நாட்டிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த சீன பெருஞ்சுவரை நாங்கள் அந்த பெருஞ்சுவரில் ஏறி பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு மன்னனால் கட்டப்பட்டது அல்ல, தொடர்ந்து பல மன்னர்களால் கட்டப்பட்டது என்று சொன்னார்கள். நான் இவ்வளவு உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சீன பெருஞ்சுவரை எதற்காக கட்டினார்கள் என்று கேட்ட பொழுது எங்களுக்கு அந்த வழிகாட்டியாக கைடாக வந்த அந்த சீன பேராசிரியர் என்னிடம் சொன்னார், மங்கோலிய படையெடுப்பிலிருந்து சீனாவை பாதுகாப்பதற்காக அப்பொழுது இருந்த மன்னர்கள் இந்த சீன பெருஞ்சுவரை எழுப்பினார்கள் என்று சொன்னார். அந்த மங்கோலியா இப்பொழுது யாராலும் பேசப்படுவதில்லை. ஒரு காலத்தில் மங்கோலியா சீனாவை தாக்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்ற நாடாக இருந்திருக்கிறது. மங்கோலியர்கள் திடீரென்று படையெடுத்து சீனாவை தாக்கி விடுவார்கள். அந்த மங்கோலியாவின் படையெடுப்பில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சீன பெருஞ்சுவர் எழுப்பி இருக்கிறார்கள். இப்பொழுது மங்கோலியாவினுடைய நிலைமை, அந்த நாட்டை பற்றி யாரும் பேசுவதில்லை. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். சீனா வளர்ந்திருக்கிறது, மங்கோலியா இருக்கிற இடம் தெரியவில்லை என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், சீனாவில் அவர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றளவும் பாதுகாத்து வருகிறார்கள். சீனர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது என்றால் அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்திற்கும் தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மங்கோலியா சீனாவினுடைய அந்த பார்டரில் எல்கையில் இருக்கிறது. இன்னொரு எல்கை பகுதி ரஷ்யா. இந்த சீனா, ரஷ்யா இந்த நாடுகளினுடைய கலாச்சாரம் மங்கோலியாவை பாதித்திருக்கிறது. மங்கோலியாவிற்கு என்று இருந்த ஒரு கலாச்சாரம் அழிந்து போய்விட்டது. ஆகவே தங்களுடைய சுய கலாச்சாரத்தை, பண்பாட்டை இழந்த அந்த நாடு இப்பொழுது உலக அளவில் எங்கு இருக்கிறது என்று எல்லோரும் தேடுகிற அளவிற்கு இருக்கிறது. பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மதிக்கக்கூடிய சீனா இன்று வல்லரசு நாடாக இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். ஆகவே தமிழர்கள் இன்று உலக அளவில் மதிக்கப்படுகிறார்கள் என்றால், பேசப்படுகிறார்கள் என்றால், தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இன்றளவும் நாம் பாதுகாத்து வருகிறோம். பொங்கலை நாம் கொண்டாடுகின்றோம். இங்குள்ள நிறைய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு பொங்கல் எதற்காக கொண்டாடுகிறோம் என்பது தெரியாது. ஏனென்றால் உழவர்களால் இதற்கு இன்னொரு பெயர் உழவர்கள் தினம். உழவர்களால் இது கொண்டாடப்படுகின்றது. எதற்காக என்றால், உழவர்கள் அவர்கள் தங்களுடைய விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கின்ற அந்த நெற்கதிர்களை அறுவடை செய்து புதிதாக தாங்கள் பயிர் செய்திருக்கிற, தாங்கள் வளர்த்தெடுத்த அந்த நெற்கதிர்களை அரிசியாக்கி பொங்கலிட்டு இயற்கைக்கு சமர்ப்பித்து வணங்குகிறார்கள். இயற்கைக்கு படைத்து வணங்குகிறார்கள். ஏனென்றால் சூரிய ஒளியின் காரணமாகத்தான் இந்த பயிர் வளர்ந்தது. பூமியில்தான் இந்த பயிர் வளர்ந்து கதிராகி நம்முடைய பசியை போக்கக்கூடிய அரிசியாக வந்திருக்கிறது. ஆகவே சூரியனுக்கும் பூமி தாய்க்கும் நன்றி கூறுவதற்காகத்தான் தாங்கள் அதன் மூலம் படைத்த அந்த நெற்கதிரை, அதன் மூலம் அந்த அரிசியை பொங்கலிட்டு இயற்கையை வணங்குகிறார்கள். நாம் இப்பொழுதெல்லாம் இயற்கையை மறந்திருக்கிறோம். இயற்கையினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நானெல்லாம் கிராமத்தில் பிறந்த காரணத்தினால் எங்களுடைய பெற்றோர்கள் சொல்வார்கள், எதற்காக இந்த பொங்கல் இடுகிறோம், எதற்காக சூரியனை வணங்குகிறோம், எதற்காக பூமி தாயை வணங்குகிறோம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த சந்தர்ப்பம் யாருக்கும் இருப்பதில்லை. எதற்காக மாட்டு பொங்கல்? இப்பொழுதெல்லாம் சொன்னால் இந்த மாணவர்கள் நம்ப மாட்டார்கள், இளைஞர்கள் இவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது மாடுகளை பார்த்ததில்லை, டிராக்டர் உழுவதைத்தான் பார்த்திருக்கிறார்கள். மாடுகளை ஏர் பூட்டி உழுது அந்த மாட்டின் மூலமாக, அதனுடைய உதவியின் மூலமாகத்தான் நெற்பயிரிடப்படுகிறது. ஆகவே மாட்டை வணங்குகிறார்கள், பசுவை வணங்குகிறார்கள். அதனுடைய பாலை பொங்கலில் இட்டு
பொங்கல் வைக்கிறார்கள். ஆகவே பசுவையும் காளை மாட்டையும் வணங்குகிறார்கள். எதற்காக ஒன்றொன்றும் செய்யப்படுகிறது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் ஒரு பண்பாடு என்பது அந்த இனம் இருக்கிற வரையில் தொன்று தொட்டு இந்த அதாவது ஜெனரேஷன் என்று சொல்வார்களே, இந்த ஜெனரேஷனிலிருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். பண்பாட்டையும் the culture and the tradition should be taken from one generation to next generation. நாம் இந்த ஜெனரேஷனிலிருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் எடுத்து சென்றால் அவர்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து செல்வார்கள். ஆகவே அந்த பண்பாடும் கலாச்சாரமும் நிலை பெற்றிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல பண்பாடும் கலாச்சாரமும் தான் அந்த இனத்திற்கு பெருமை, அவர்கள் வாழ்கின்ற நாட்டிற்கு பெருமை. அதற்காகத்தான் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.